இதுவரை முன்னணி நிலவரங்கள் தெரிந்தவற்றில் காங்கிரஸ் 232 இடங்கள்லையும், அதே போல் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிறது 294 இடங்கள்லையும், மற்ற ஒரு 17 இடங்கள்லையும் அவங்க முன்னிலை அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிங்கிறது 40 இடங்கள்லையுமே முன்னிலையில் இருக்காங்க. இனியன் ராபர்ட், நீங்கள் வரத்துக்கு முன்னாடி பிரசன்னா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசினார். இன்னும் கூட நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் எப்படி பார்க்குது இதை? எல்லாத்துலேயுமே அது என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. அதை ஆதரித்து பல வட இந்திய ஊடகங்கள் கதறிக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி 50 சீட்டு கூட வராதுன்னு சொன்னாங்க. பிஜேபி சார்ந்தவங்க ஜனவரி மாதம் பிரச்சாரத்தில் நாங்கள் 400 சீட் அடிப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாமே தடுப்படியாக இருக்கு. பிஜேபி இன்னைக்கு தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியாது. ஒருவேளை பெரும்பான்மை வந்தாலும் கூட என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும் என்கிற ஒரு போக்கில் இப்போதைக்கு இருக்கு. ஆனால் இந்தியா கூட்டணியை அது ஓவர்டேக் பண்ணி விட முடியும் என்கிற சூழ்நிலை அங்கே இருக்கு. இப்போ நீங்கள் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் கூட நம்பவே இல்லையே இந்த நம்பர் வரும்ட்டு. பட் இன்னைக்கு டைட் ஃபைட் கொடுக்குறோம். நாங்கள் இன்னைக்கு போன முறை 2019 11 மணிக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு டஃப் டைட் கொடுக்குறோம். இன்னும் உங்களுக்கு 3 சுற்று எண்ண வேண்டியது இருக்கு. அப்போ 6 மணி வாக்கில் உங்களுக்கு இந்தியா கூட்டணி பிஜேபியை ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கும் வாய்ப்புகள் அங்கே பிரகாசமாக இருக்கு. பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜென்ராம், இந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இனியன் ராபர்ட்டும் கிட்டத்தட்ட பிரசன்னா சொன்ன அதே கருத்தை தான் பிரதிபலிக்கிறாரு. இன்னும் கூட 2-3 ரவுண்டுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்கு இன்னும் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க பதிவு செய்கிறாங்க. யதார்த்தம் எப்படி இருக்கும்? ஆமாம், நீங்கள் போடுகின்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தா கூட அந்த 230லேருந்து 240க்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏறி இறங்குது காங்கிரஸ். 290லேருந்து 300க்கு நடுவில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எண்ணிக்கை ஏறி இறங்குது. பிரசன்னா சரியாக சுட்டிக்காட்டியபடி ஒரு 30லேருந்து 40 தொகுதிகள் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த டேலி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் எல்லாமே எப்படி எந்த திசையை நோக்கி செல்லும், ஒரே திசையை நோக்கி செல்லுமா, இல்லை மீண்டும் 2 அணிகளுக்குள்ளேயும் மாறி மாறி வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக எனக்குள்ளே இருக்குது. அவங்க கட்சிகளை சேர்ந்தவர்கள்ங்கிறதுனால இனியன் ராபர்ட்டும் தமிழன் பிரசன்னாவும் அது காங்கிரஸ் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு சேருங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. வேறு ஒரு சில ஊடகங்கள்லையும் அது ஈக்குவலாக நிற்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நம்பரும் இந்தியா கூட்டணியினுடைய நம்பரும் சமமாக நிற்கும். அங்கேருந்து ஒரு 15 வாக்குகள் வரைக்கும் இங்கே திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டேலியில் அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸு காட்டுறாங்க. 265 நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி போகிறதாக அவங்க இனியன் ராபர்ட்டும் தமிழன் பிரசன்னாவும் சொல்கிறதுக்கான வாய்ப்பை யூபி மாதிரி இடங்களில் மறுப்பதற்கு இல்லை. அங்கே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதை தெளிவாக சொல்லுது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிறதுல இந்தியா கூட்டணி மகிழ்ச்சி அடைய முடியுமா அப்படிங்கிறது எனக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி. பாஜக ஆட்சி தனிப்பெரும் கட்சியாக பாஜக மெஜாரிட்டி ஆட்சி அமைப்பதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக ஆட்சி அமைப்பதற்கும் பெரிய வேறுபாடு நாளடைவில் இருக்காது அப்படின்னு பார்க்கலாம். கட்சிகளை தங்களோடு மெர்ஜ் பண்ணுறதுலேயும், அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களிடம் கட்சிகளை இணைப்பதிலேயும், அதிகாரம் ஒரு முறை அவர்களுக்கு கையில் போய்விட்டது என்றால் அவர்கள் அதை செய்வதற்கான வாய்ப்பையும் யோசித்து பார்க்கும்போது முதல்லேயே பிரசன்னா சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம், நிதிஷ்குமார் போன்ற அங்கிருந்து இங்கே வரக்கூடிய வாய்ப்புள்ள நபர்களையும் தொடர்பு கொள்வது காங்கிரஸ் தலைமைக்கு நல்லது அப்படின்ற எண்ணமும் வருது. அதை செய்கிறாங்களா இல்லையாங்கிறது பார்க்கணும். ஆனால் இந்த முடிவுகள் வரும்போதே அந்த திசையிலையும் நகர்வுகள் இருக்கிறது நல்லது அப்படின்னு தோணுது. இல்லைன்னா இப்போ அதிகாரம் உறுதியாக ஆட்சிக்கு பாஜக தான் வரப்போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வளர்ந்தது என்றால் இந்த 500 ஓட்டு வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளினுடைய ரிசல்ட்
பாஜகவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வருது. அந்த சோர்வு, கவுண்டிங் ஏஜென்ட்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய சோர்வு வந்து ஒருவேளை நியாயமாகவும் நேர்மையாகவும் எலெக்ஷன் கமிஷன் செயல்பட வேண்டும் என்று கோரிக்கைகளையும் கவலைகளையும் வெளிப்படுத்திட்டு இருக்கிற கட்சிகளுக்கு பாதிப்பாக போய் முடியக்கூடும் அப்படிங்கிற மாதிரி கவலைகளும் அதுக்கு பின்னால் இருக்குது. அவங்களுடைய கிளைமுக்கு பின்னால் இவ்வளவும் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். பிரசன்னாவோ யூனியன் ராபர்ட்டோ தான் அதுக்கு கூடுதல் விளக்கம் கொடுக்கணும். ரைட். அதே போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இழுபறியில் இருக்கக்கூடிய அந்த 2 தொகுதிகள் ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க எப்படி அதை கணிக்கிறீங்க? இல்லை, 40 தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய விருப்பம். 2019 ஒரு தொகுதி தப்பி போச்சு. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா எதிர் அணி பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 40 தொகுதிகளும் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும் என்று தான் நான் நம்புகிறேன். ஆனாலும் ஒரு தொகுதி குறிப்பாக தர்மபுரியில் ஏற்ற இறக்கங்களோடு இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் சைட்டில் வந்து அது இன்னும் ஒரு தொகுதி பிஎம்கேங்கிற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. அது இன்னும் மாற்றின மாதிரி தெரியல. ஆனால் களத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வந்து திமுக முன்னிலையில் இருக்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. 40 தொகுதிகளையும் திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாற்றம் ஓரிரு தொகுதிகளில் அந்த இழுபறி வந்தது வந்து நான் திமுக அணியின் பலவீனமாகத்தான் நான் கருதுகிறேன். அது என்ன என்று ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்றபடி இது ஒரு மாபெரும் வெற்றி தான். அந்த வெற்றிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழன் பிரசன்னாவுக்கும் என்னுடைய யூனியன் ராபர்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ரைட் ரைட்டு. பிரசன்னா, இதில் தான் மாறுபடுறீங்களா? ஜென்ராம் சில விஷயங்களை குறிப்பிட்டார், உங்ககிட்ட கேட்டார் இல்லையா? இல்லை நம்ம இப்போ அவங்க சொல்கிற விஷயத்தை வந்து நம்ம உற்று நோக்குகிற போது எப்படி வந்து பாஜகவினுடைய வெற்றி வந்து ஒரு சில இடங்களில் ரசிக்க முடியாதோ அப்படி தான் வந்து இவர்களையும் அந்த இடத்துல சில விஷயங்கள் மாறும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா அது ஏற்ற இறக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் திமுக வேட்பாளர் திண்டுக்கல் மதுரை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வேட்பாளருடைய வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்குது. அதாவது இந்த 2 தொகுதியிலையுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண்ணப்பட வேண்டிய வாக்குகளை விட இந்த வாக்கு அவங்க பெற்றிருக்க வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வெற்றிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்குது. சு வெங்கடேசன் அதே போல் சச்சிதானந்தம் அவங்க 2 பேரோட வெற்றி அப்படிங்கிறது மதுரை அதே போல் திண்டுக்கல் இந்த 2 தொகுதியிலையும் வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது. அந்த தகவலை தான் பார்த்துட்ருக்கோம். பிரச்சனை நீங்கள் தொடரலாம். ஏன்னா நான் அதில் மாறுபடுறேன். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மாறுபடுறேன். மற்ற எல்லா விஷயங்களையும் அண்ணன் சொன்னதை ஏற்றுக்கிறேன். அந்த இடத்துல நாங்கள் களப்பணி நிறைய ஆற்றியிருக்கோம், நிறைய வேலைகள் நடந்திருக்கு. அதனுடைய பலன் வரும். நம்ம திரும்பவும் அதை தான் சொல்கிறோம். இந்த ஒரு நொடியில் வந்து அதை முடிவு செய்து விட முடியாது. அது வந்து இயல்பாகவே கடந்த தேர்தலையே அவங்க போட்டிக்கிட்டு தொடர்ச்சியாக அந்த தொகுதியை அவங்க வந்து கார்னர் பண்ணி அது அவங்களுக்கான தொகுதின்னு ஒரு போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம், இப்போ வெற்றி பெற போகிறோம் என்பது தான் எங்களுடைய வாதமாக இருக்கே தவிர அதை வச்சு நம்ம மொத்தத்துக்கும் வந்து இது சரியாத தவறான்னு இப்போதைக்கு பேச முடியாது. ரைட். அக்னீஸ்வரன், உங்களுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இன்னும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏதாவது இருக்குது? அதிமுகவுக்கான வாய்ப்புகள் ஏதாவது வருங்கிற நம்பிக்கை இருக்கா? இல்லை, வாய்ப்புகள் அப்படின்ற போது கடைசியாக ஒரு 4 மணி வரைக்கும் இது தானே. இனிமேலுக்கு என்ன வாய்ப்புகள்? ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க நீங்கள். எப்பவுமே அக்னி ஒரு மாதிரி உற்சாகத்தோட பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை. நீங்கள் 100 மார்க் எடுத்தால் கிடைத்த சுகமும் நான் வந்து 35 மார்க் எடுக்கிற சுகமும் 10 மார்க் எடுக்கிற சுகமும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால இப்போ நாம் எதிர்பார்க்க வேண்டியது, நான் நினைத்தது 2 விஷயம். ஒன்று, மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி வரக்கூடாது என்று நான் நினைத்தேன். அது கிட்டத்தட்ட நடக்கிற ஸ்டேஜுக்கு தான் வருது. ஆனால் இன்னொன்று, ரொம்ப நாளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது, மாநில கட்சிகளை தேசிய கட்சிகள் ஒரு அங்கீகாரம் பண்ணுறதே இல்லை, மதிக்கிறதே இல்லை. நாங்கள் தான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் தான் கொடியை நட்டு கோலை வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னப்பா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்கல்ல. இனிமேலுக்கு அது நடக்காது. இப்போ இந்தியா கூட்டணி வந்து இந்தியாவை ஆண்டாலும், என்டிஏ கூட்டணி இந்தியாவை ஆண்டாலும், இங்கே தெலுங்கு தேசத்தினுடைய கட்சியினுடைய அதனுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இந்தியாவில் 2வது பிரதமராக செயல்படுவார். இதுதான் மாநில கட்சிகளுக்கு கிடைத்த அங்கீகாரம். நிதிஷ்குமார் அவர்கள் கூட
அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு தொடர்ந்து ரயில்வே துறை அமைச்சர், பல அமைச்சராக இருந்திருக்காரு. இருந்தாலும் கடைசி நேரத்தில் பாஜகவோட போய் சேர்ந்திருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு கிடைத்த ஒரு ஆயுதம் அப்படின்றது அந்த மாநில வளர்ச்சிக்கு பயன்படும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. மரியாதைக்குரிய ஜென்ராம் சாருக்கு என்ன நம்பிக்கை இப்படி வரும்னு நினைச்சாரோ அது மாதிரி அதிமுக அதிக அளவில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. இப்போ அது மக்கள் இல்லைப்பா அந்த நம்பிக்கைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்களுடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே நேரத்தில் நாம் ஒரு கட்சியை மீண்டும் பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையான தற்பரிசோதனை நாம் ஆய்வு பண்ணணும். இன்னொன்று, மொத்தமே நடந்தது 543க்கு தான். ஆனால் 700 இதுக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம்ட்டாங்க. அப்போ அதிகாரம் அமைதியில் எம்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டாங்க போல. ஆகவே உங்களுடைய பார்வை இந்த விளம்பரத்தை வச்சுக்கிட்டே வாழ்ந்தீங்க. இனிமேலுக்கு அது நடக்காது. அதுலேயும் ஒரு வேதனை, நீங்கள் விகே பாண்டியனை போய் ஒரிசாவில் சொல்லி அங்கே பாவம் நவீன் பட்நாயக்கை காலி பண்ணி விட்டுருக்குறாங்க. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. 10 வருஷம் என் சாவியை தேடி கண்டுபிடிக்கல. அப்போது எங்கே போனாலும் இந்த மத சித்தாந்தம், பிளவு சித்தாந்தம் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் பாஜக போனது எனக்கு 50% மகிழ்ச்சி. ஆனால் இப்போ அதிமுக வராமல் இருக்கிறது 50% மகிழ்ச்சி இல்லை, வருத்தன்றதை நான் பதிவு செய்கிறேன். உண்மை அதுதான். ஷர்மிளா, டாக்டர் ஷர்மிளா ஒண்ணுதான். அதாவது பாஜகவுடைய பின்னடைவுக்கும் இங்க தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய பின்னடைவுக்கும் என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? தமிழ்நாடுடைய சோசியல் ஃபேப்ரிக்கே மதசார்பற்ற ஒரு மனநிலையில தான் மக்கள் இருந்திருக்கிறாங்க. அதற்கு உதாரணம் முக்கியமான 2 தொகுதிகள். ஒண்ணு ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா நவாஸ்கனி அவர்கள் வெற்றி பெற்றார். கொஞ்ச நாள் முன்னால ஜவஹர்லால் சார் உங்களுடைய தொலைக்காட்சியில சொன்னாரு. இப்போ பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் அதிமுக வெளியில வந்துருச்சு இல்ல, தனியா தானே நின்னாங்க. மக்களுடைய பாஜக வேண்டாம்னு சொல்லி வெளியில தனியா தானே அதிமுக நின்னாங்க. கரெக்ட், அவங்க தனியா வெளியில வந்தாங்க. பட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தீவிரமான பாஜக எதுக்கும் அவங்க கையிலேயே எடுக்கலையே. எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. தேர்தல் பத்திரங்கள் விஷயத்துல அவங்க பேசல. எத்தனையோ விஷயங்கள் இருந்தது. மணிப்பூர் விஷயத்துல அவங்க தீவிரமா பாஜகவை எதிர்க்கல. அப்ப பாஜகவை எதிர்க்காத அதுதானே இன்னைக்கு நெரேட்டிவே அதுதானே. யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து முதல்வர் எல்லா மேடைகள்லயும் பேசினாரு. அப்ப யாரு வரக்கூடாது, இது பார்லிமெண்ட்டுக்கான ஒரு தேர்தல், பாஜக ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற தீவிர பாஜக எதிர்ப்பை அதிமுக கையில எடுக்காததே அவங்களுடைய பின்னடைவுக்கு ஒரு முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். ரொம்ப சாஃப்ட் பெடல் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. அதை கொஞ்சம் தீவிரமா அவங்க கையில எடுத்துக்கலாம். அது ஒரு பின்னடைவுக்கு முக்கியமான காரணமா எனக்கு தோணுது. ரைட், நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். சத்யன் சார் உங்களோட பார்வை என்ன சார்? சார், பாஜகவுக்கு இது ஒரு பெரும் பின்னடைவு தான் தேசிய அளவுல. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் கருத்து திணிப்பு மூலமா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 400 அது மாதிரி ராகுல் காந்திக்கு இது ஒரு மிகப்பெரிய விக்டரியா நான் பாக்குறேன். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், அவருடைய யாத்திரையாகட்டும், அதற்கடுத்து அவர் அவரை கண்டக்ட் பண்ணிக்கிட்ட விதமாகட்டும், அவ்வளவு ஒரு கேலி, கிண்டல், வெறுப்பு இதெல்லாம் பாஜகவும் பாஜக சார்ந்த கட்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப கூலா, ரொம்ப இதா அன்பு மட்டும்தான் வச்சு நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாதிரி ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல இன்னைக்கு பாஜக ஆட்டம் போட வச்சிருக்காரு. அப்கோர்ஸ் யூபி அது பிகெஸ்ட் வின்னு, அவரும் அகிலேஷும் சேர்ந்து ஜெயிச்சிருக்கிறது. போல் பண்டிட்ஸ் நிறைய பேர் எப்படி இந்த மாநிலங்கள் சொன்னாங்களோ அதே மாதிரிதான் பீகாரும் சொன்னாங்க. அங்க என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். அதாவது மத்திய பிரதேஷ், குஜராத் இந்த 2 ஸ்டேட் தவிர மிச்ச சத்யன் நாம பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு பிரேக்கிங் நியூஸ். தருமபுரி தொகுதியில பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி மறுபடியும் அவங்க முன்னிலைக்கு வந்திருக்காங்க. சௌமியா அன்புமணியும் அதே போல திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மணியும் மாறி முன்னிலை அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. சற்று முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் மணி முன்னிலை இருந்தார். இப்போ சௌமியா அன்புமணி மீண்டும் முன்னிலைக்கு வந்திருக்காங்க. அதுதான் அண்மை நிகழ்வாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனியன் ராபர்ட், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத மாறி வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். இப்போ கூட சற்று முன்னாடி பாஜகவுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலைக்கு வந்தாங்க. இப்போ திரும்ப அங்கே திமுக வேட்பாளர் மணி முன்னிலை வகிக்கிறாரு. 40 இடங்கள்லையுமே திமுக கூட்டணி அப்படிங்கிறது தான் தொடர்ந்து முன்னிலை இருக்கிறத பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க பாஜக அந்த மாறி முன்னிலையில் வரதை?
அதுல ரெண்டு விஷயம் இருக்கு சார். ஒண்ணு, தமிழ்நாட்டு மக்கள் நேரடியாக பாஜகவை ஏத்துக்க மாட்டாங்கன்றது புரிகிறது. அங்க வெற்றி பெற்றது பாஜக கூட்டணி நிற்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தான். அங்க பாமகவை ஏத்துப்போமே தவிர பிஜேபி ஏத்துக்க மாட்டோன்றதான் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையாக இருக்குது. இது நம்பர் 1. ரெண்டாவது, ஒரு டஃப் ஃபைட் இருக்கு பாருங்க. அப்போ அங்க பாமக வேட்பாளர் இருந்தாலும் கூட அங்க திமுக வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கமுடையவங்க அதிகமா இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கடுமையான போட்டி இருக்கு. இல்லைன்னா அவங்க ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்களே காலையிலேயே. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு பெரும்பான்மை மக்களுடைய எண்ண ஓட்டமாவே இருக்கு. தமிழ்நாடு மக்கள் சமூக நீதி ஆதரிக்கக்கூடியவங்க, தமிழ்நாடு மக்கள் மதச்சார்பை ஆதரிக்கக்கூடியவங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கை தமிழ்நாட்டிலிருந்து போன அறிக்கையை தான் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே உள்ள முற்போக்கு சிந்தனை தான் காங்கிரஸ் அறிக்கையில் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு யூபி போன்ற மாநிலங்களில் இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு காரணமே தமிழ்நாடு மாதிரியான சித்தாந்தங்கள் அங்கே சென்றதுனால தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க தேச விரோத மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு கேரளாவை தாண்டி உத்தரப்பிரதேசம் சேர்ந்திருக்கு இப்போ. அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு பிஜேபி வந்து யூபி தன்னோட கோட்டைன்னு சொல்றதுல ஓட்ட விழுந்திருக்கு. இதை அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க உங்களை. ஏன்னா கிட்டத்தட்ட 700 ஆண்டு கால கனவுன்னு சொல்லிலாம் கோவிலுக்கு திறந்தாங்க. அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு மாதிரி யூபி மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கான முதல் காரணம் என்னன்னா தமிழ்நாடு மாதிரியான சமூக நீதி அரசியலை அகிலேஷ் யாதவ் தெளிவாக கொண்டு போனார். யூபியோட ரிசல்ட் அப்படிங்கறத பாஜகவும் எதிர்பார்த்திருக்காது, காங்கிரஸ் எதிர்பார்த்திருக்காதுன்னு சொல்லலாமா? இல்ல, காங்கிரஸ் எங்களுக்கு கணிப்பு குறைவாக தான் இருந்தது. நாங்க நினைச்சதை விட அதிகமா வந்திருக்கு. ஆனா அகிலேஷ் யாதவ் தரப்பு வந்து எதிர்பார்த்த நம்பர் தான் சொல்றாங்க. அவங்க எங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது குறைவான நம்பரா இருக்கு. குறிப்பாக அமேத்தி ரேபரேலியில தேர்தல் அறிவிக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அமேத்திலேயே ராகுல் காந்தி நிக்கிறாம ரேபரேல் நிக்கிறாருன்னு சேலஞ்ச் பண்ணாங்க. தைரியம் தான் நில்லுனாங்க. பட் இன்னைக்கு நிலவரம் மாறி இருக்குது. இன்னைக்கு ஊபியோட சறுக்கலுக்கு, பாஜகவுடைய சறுக்கலுக்கு காரணமா நீங்க என்னத்தை பாக்குறீங்க? இல்ல, முதல் 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பிரதமர் மோடி அவர்கள் 2014 செய்த சோஷியல் இன்ஜினியரிங் இப்போ பேக் ஃபயரா இருக்கு. தன்னை ஒரு ஓபிசி பிரதிநிதியாக சொல்லிக்கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டு காலம் யூபியில் இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கான எந்த விதமான நல்வாழ்த்திட்டங்களும் கொண்டு வரவே இல்லை. குறிப்பாக 30 ஆண்டு கால கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு, அது குறித்து மூச்சு கூட வரல நரேந்திர மோடி அவர்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கு. ஸோ சமூக நீதி என்பது ஒரு மிகப்பெரிய காரணமாக நம்பர் 1. ரெண்டாவது, வேலையின்மை. யூபியிலிருந்து தான் நிறைய இளைஞர்கள் தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்து வராங்க வேலை வாய்ப்புக்காக. அப்போ யூபியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநில ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி வேலை வாய்ப்புக்காக எதுவுமே செய்யலை, ஒன்றிய அரசு எதுவும் செய்யலை. அப்போ மாநில கட்சி, மாநில ஆட்சி பிளஸ் ஒன்றிய ஆட்சி ரெண்டும் சேர்ந்த ஒரு ஈக்குவேஷன்ல மக்கள் கடுமையான கோபத்தில் இருந்திருக்காங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாடு மகிழா காங்கிரஸோட தலைவர் ஹசீனா சையத் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஹசீனா, கிட்டத்தட்ட நெருக்கத்தில் வந்திருக்கீங்க போல இருக்குது. 231 தொகுதி, இன்னும் ஒரு 2-3 ரவுண்ட் இருக்கலாம். எப்படி பார்க்குறீங்க இந்த முன்னணி நிலவரங்களை? கடவுளின் பிள்ளைக்கு கிடைத்த தோல்வி. மாண்புமிகு பாரத பிரதமர் தன் மாண்பை எல்லாம் இழந்துவிட்டு தாயின் கர்ப்பத்தை அவமதிக்கும் விதமாக, நான் பயாலஜிக்கலாக பிறந்த ஒரு பிள்ளையே கிடையாது, நான் கடவுளின் பிள்ளை என்று தமிழ்நாட்டில் வந்து தியானமெல்லாம் செய்து பார்த்தார். அவர் வெஸ்ட் பெங்காலில் 1ஆம் தேதி அன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும்போது, ஜூன் 1ஆம் தேதி எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து அங்கே வெஸ்ட் பெங்காலில் விவேகானந்தரை வந்து ரொம்பவே மதிக்கிறாங்கங்கிறதுனால இங்கே வந்து தியானமெல்லாம் செய்து பார்த்தார். கண்ணாடி போட்டுக்கொண்டு கூட தியானமெல்லாம் செய்து பார்த்தார். 400 பார் என்று 420 போல் 400 வந்து நாங்கள் தாண்டிடுவோம் அப்படின்ட்டு வெற்றி முழக்கங்கள் எல்லாம் முழங்கினார்கள். அந்த பாஜகவின் மாநில தலைவருக்கு கோயம்புத்தூரில் ஒரு பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு கிடச்சிருக்கு. இதுதான் தமிழகம், இதுதான் தமிழக மக்கள் என்று பெருமிதம் கொள்வது போல் இன்று தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி நடை போடுகிறது. அதுபோலவே மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதுபோலவே ஒரு சூழ்நிலை இந்தியா முழுவதும் நிலவி வருகிறது. கண்டிப்பாக இன்று மாலைக்குள் ஒரு நல்ல ஒரு வின் சிச்சுவேஷன் வரும். அப்படி என்றால் அவர்களும் ஓரளவுக்கு இருப்பார்கள், நாங்களும் காங்கிரஸ் கூட்டணியும் ஓரளவுக்கு இருப்போம். ஆனால் கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா அலையன்ஸ் தான் மேலே வந்து ஆட்சி அமைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும். ஆனால் கண்டிப்பாக ராகுல் காந்தி 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ரேபரேலி தொகுதியில் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டிருக்குது. 4 லட்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லையா? இது எப்படி ஒரு கேலி கூத்தா ஆக்கினார்கள் அவரை. ரேபரேலியிலேயே நிற்கிறாரு, அமேத்திலேயே நிற்கலன்ட்டு சிலிண்டர் ராணியை அமேத்தியில் தோக்கடிக்கிறதுக்கு எங்களோட KL சர்மா போன்ற ஒரு சாதாரண தொண்டரே போதும். யூபி வந்து உங்களை வந்து பலார் என்று கன்னத்தில் அடி விட்டிருக்கிறது. அது உங்களோட மமதை மற்றும் திமிருக்கு கிடைத்த அடி என்றே பார்க்க தோணுகிறது. அயோத்தியா கோவிலை ஓப்பன் பண்ணும்போது என்ன மாதிரி கட் அவுட்டுங்க, மோடி பிரதமரோட கட் அவுட் அவ்வளோ பெருசும், அப்புறம் ராமரோட கட் அவுட், குழந்தை ராமர் அதுன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனா ராமரை வந்து இவர் கையை பேசலாம். ரேபரேலி தொகுதியில 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்காரு. ரேபரேலி தொகுதியில போட்டியிட்ட ராகுல் காந்தி 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. ஷர்மிளா, ஒரு விஷயம், இங்க காங்கிரஸ் சார்பா பேசினவரும் சரி, அதே போல
திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக பேசுகிறவரும் சரி ஒரு விஷயத்த சொன்னாங்க, இன்னும் கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இன்னும் ஒரு 2-3 ரவுண்ட் இருக்கிறதுனால இன்னும் கூட நம்பிக்கை இருக்குது, இந்தியா கூட்டணி வெற்றிக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பதிவு செஞ்சாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இருக்கு அப்படிங்கறதுனால என்ன காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்க தனியா ஒரு 100 இடங்கள் கிட்டத்தட்ட அவங்க வந்திருக்காங்க. ஒரு 150 வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ஸோட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நம்ம அதை சொல்லி இருக்கலாம். பட் ஆல் த என்ன சொல்றது, இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் நீங்க பாருங்க, கம்ப்ளீட்டா காங்கிரஸ் முக்து பாரத்தை வந்து நாங்க ஏற்படுத்துவோம்னு சொன்ன பிஜேபியோட அரகன்ஸ் வந்து இன்னைக்கு மக்கள் பதில் சொல்லி இருக்கிறாங்க. காங்கிரஸ் மீண்டு வராதுன்னு சொன்ன ஒரு தேர்தல்ல இன்னைக்கு காங்கிரஸ் மீண்டு வந்து கிட்டத்தட்ட கடந்த தேர்தலை விட டபுள் மடங்கு இடங்களை வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். இன்னொரு ஹைலைட், ரீஜனல் பார்ட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் இந்த தேர்தல்ல வந்து பெரிய அளவுல வந்து எதிரொலிச்சிருக்கு. மாநில உரிமைகளை வந்து உணர்ந்த மக்கள் மாநில கட்சிகளை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு நினைச்சு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். உத்தரப்பிரதேஷ் வாஸ் a big surprise in fact. அதுல வந்து ராகுல் காந்தி அண்ட் மற்றவர்களுடைய கான்ட்ரிபியூஷனோட சேர்ந்து திருமதி பிரியங்கா காந்தியுடைய கான்ட்ரிபியூஷனையும் நாம மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அவங்க அந்த மாநிலத்துல செய்த பிரச்சாரம் வந்து மக்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கிறோம் ராஜா. இந்த கோதி மீடியான்னு சொல்லக்கூடிய இந்த வட இந்திய ஊடகங்கள், பாஜகவுக்கு வந்து சேகம் செய்து கொண்டிருந்த இந்த ஊடகங்கள் எப்படி ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்தியா அலையன்ஸ் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை வந்து அவங்க பிளாட் பண்ணிருக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நான் பாக்குறேன். இதே இந்த கோதி மீடியா கொஞ்சம் நடுநிலையா இருந்து இந்த 10 ஆண்டு காலத்துல பாஜக மக்களுக்கு ஏற்படுத்திய பிரச்சனைகளை முன்னிறுத்தி இருந்தாங்கன்னா இந்த டேபிள்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். இந்தியா அலையன்ஸ் இன்னும் பெரிதாரியான ஒரு ஆதரவோட இன்னும் ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சோ இந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட கோதி மீடியா வந்து இந்த டெமோக்ரஸியில வந்து ஒரு பெரிய டென்ட் ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. அதே நேரத்துல சோசியல் மீடியா நீங்க பாத்தீங்கன்னா வட இந்திய ஊடகங்கள் வந்து எதிர்கட்சிகளை கைவிட்டுட்டாலும் அங்க இருந்த ஒரு சில யூடியூபர்ஸ், சில பத்திரிகையாளர்கள் சோசியல் மீடியா அப்படின்னு நீங்க சொல்றதுனால ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யறேன். அதாவது ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல ஒரு சமயத்துல பேசினாரு. அதாவது வந்து தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் பாஜக காலூன்றதுக்கோ அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாரு. அந்த வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் இந்த சமயத்தில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழல், எந்த இடத்துலையுமே முன்னிலைக்கு இன்னும் வராத ஒரு சூழல் இருக்குது. ஒரு இடம் கூட கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அந்த பேச்சு வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த 2 விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? ஆயுதமா பயன்படுத்திட்டு இருந்ததோ அதே சோசியல் மீடியாவை சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு பாஜகவுக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. துருவ்ராட்டி, அபிஷேக் பானர்ஜி அண்ட் ரவீஷ்குமார் போன்றவர்களோட வீடியோஸ் வந்து இன்னைக்கு மில்லியன் கணக்குல வியூஸ் வந்து நார்த் இந்தியால போயிருக்கு. மொழிபெயர்த்து பல மாநிலங்கள்ல வந்து அவங்க அதை பகிர்ந்துருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். பெருவாரியான மக்கள் கிட்ட வந்து பாஜகவுடைய இரட்டை நிலைப்பாடை வந்து வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறாங்க. என்னதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பாஜகவை ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி பண்ணாலும், ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாலும், இவர்களுடைய அதிகார திமிருக்கு எதிராக, இவருடைய பண திமிருக்கு எதிராக, இவங்க வந்து எல்லா ஊடகங்களையும் கையில வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற திமிருக்கு எதிராக இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சரி, பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம். ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசின பேச்சு அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து வைரல் ஆயிட்டு இருக்குது. அந்த காட்சியை இப்ப பார்ப்போம். வயநாடு தொகுதியிலையும் ராகுல் காந்தி தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்காரு. அங்கே வந்து 3,50,30 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறாரு. அதே போல் ரேபரேலி தொகுதியில் அவர் வெற்றி பெற்றதாக அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்குது. You will never ever in your entire life
rule over the people of Tamil Nadu. It cannot be done. You will never ever in your life rule over these other people. Please listen to what I'm saying. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. You will never ever in your life rule over these other people. Please listen to what I'm saying. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. You will never ever in your life rule over these other people. Please listen to what I'm saying.